வணக்கம் உறவுகளே. நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஒரு மலையை நோக்கிய பயணம். மண்டல மாவட்டத்திலே இருக்கின்ற அக்கரத்தவணை பிரதேசத்தில், குறிப்பாக ஈரலக்குளம் லாவானை பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய பாறை குன்று என்றுதான் கூற வேண்டும். அந்த பகுதியை நோக்கித்தான் இன்றைய பயணம் இடம்பெற இருக்கின்றது. மண்டலம் மாவட்டத்திலே பல்வேறுபட்ட இயற்கையான அம்சங்கள், குறிப்பாக மலைகள், ஆறுகள், காடுகள் மற்றும் இந்த குளங்கள், ஆலயங்கள் சார்ந்த விடயங்களை நோக்கி மேற்கொள்கின்ற எங்களுடைய பயணங்களை ஒரு ஆவணமாக இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த இடங்களை நாங்கள் பார்வையிடுவதோடு உங்களுக்கும் வெளிநாட்டில், குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் அல்லது மத்திய கிழக்கு நாடுகளிலே எங்களுடைய இருக்கின்ற உறவுகள் அந்த இடங்களை நேரடியாக சென்று பார்வையிட முடியாவிட்டாலும் இந்த எங்களுடைய காணொளிகளுக்கூடாக பார்வையிட வேண்டும் என்ற ஒரு நோக்கமும், மற்றும் இந்த விடயம் சார்பாக வேறு மாவட்டங்கள் அல்லது வேறு பிரதேசத்தவர்கள் வந்து இந்த இடங்களை பார்க்குறதுக்கு அவர்களை தூண்டும் விதமாகவும் தான் இந்த காணொளிகளை நாங்கள் இந்த தளத்திலே வெளியிட்டு வருகின்றோம். அடுத்தது இந்த விடயத்திலே குறிப்பாக இந்த காணொளி ஒரு நீண்ட நேர காணொளிகளாக ஒரு 15 நிமிட காணொளியாக இருக்கின்றது. காரணம், இந்த இடங்களை முழுமையாக காட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த பயணத்தினுடைய எல்லா இடங்களையும் நாங்கள் காட்டுகின்றோம். ஆகவே பொறுமையோடு இவற்றை நீங்களும் பார்த்து மகிழ்வீர்கள் என நம்புகின்றோம். பாருங்கள், வீடியோக்குள்ள போகும். உண்மையாகவே இந்த களப்பயணம் வந்து ஒரு காட்டு வழி களப்பயணம் சொல்லி தான் குறிப்பிட வேண்டும். இங்கே வந்து ஒரு சுற்றி வர காடுகள் இருக்குது. அந்த காட்டுக்கு நடுவில் தான் வந்து இந்த குறிப்பிட்ட அக்கரத்தவணை மலை என்று சொல்லி ஒரு மலை இருக்குது. உண்மையில் இந்த அக்கரத்தவணை மலையை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு முன்னைய கால அல்லது தொல்பொருள் சார்ந்த ஒரு இடம் இருந்ததாக அவர்களுடைய அந்த அடையாளப்படுத்தல் அங்கே காணப்படுது. அதே நேரம் இந்த மலையை பொறுத்த வரைக்கும் படிவட்டிய மலை என்ற பெயரால் வந்து சில உள்ளூர் கிராமவாசிகள் இதை வந்து அழைக்கிறாங்க. அங்கே காணப்படுகின்ற சில பாறைகள் வந்து ஓரளவுக்கு அந்த மலையில் படிப்படியாக வெட்டிய போலவும் துண்டங்களாகவும் காணப்படுது. அதை வச்சு கொண்டு ஒரு படிவட்டிய மலை என்று சொல்லியும் இந்த மலை வந்து அழைக்கப்படுது.
மலையினுடைய உச்சி பகுதியில் அல்லது மலையினுடைய மேற்பகுதியில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னோம், ஒரு சில முன்னையவர் மன்னர்கள் அல்லது முன்னைய காலத்தில் வாழ்ந்த சில அடையாளங்கள் அதில் காட்டப்பட்டிருக்குது. சில சுனைகள் அல்லது அந்த நீர் தேங்கி நிற்கக்கூடிய வகையிலான பள்ளங்கள் உருவாக்கப்பட்டதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு தொல்லியல் சார்ந்த ஒரு இடமாகத்தான் இது இருக்குது. பாறைகளை பொறுத்த வரைக்கும் இந்த பாறைகள் கூடுதலாக இன்றைக்கி இந்த வானிலை அழிதலால் இந்த பாறைகள் சிதைவடைந்திருந்தாலும் இந்த மக்கள் அல்லது இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் பழைய காலத்தவர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை ஒரு சில இடங்களில் காணக்கூடிய மாதிரி இருக்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பகுதிக்கு போகும்போது எந்த பாதையால் போக வேண்டும் என்ற தொடர்பாக நான் தெளிவுபடுத்துகின்றேன். அப்போ அந்த வழியில் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களுடைய ஒரு ஒத்துழைப்போடு நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறது மிகவும் இலக்குவாக இருக்கும். இந்த மலைப்பகுதியை சுற்றி வர உண்மையாகவே ஒரு அடர்ந்த காடு இருக்குது. இந்த காட்டுப்பகுதியில் கூடுதலாக விலங்குகளோட நடமாட்டம், யானைகளோட நடமாட்டம் இருக்கிற ஒரு பகுதியாகத்தான் இது இருக்குது. இந்த பகுதிக்கு உண்மையாக யாராவது வரவணுமாக இருந்தால் அந்த யானை இல்லாத நேரம் அல்லது யானை தொடர்பாக ஒரு முன்னெச்சரிக்கையோடு வாரது மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் காலையில் ஒரு 9 மணியிலிருந்து ஒரு 2 மணிக்குள்ளே இந்த இடத்தை பார்க்குறது ஓரளவு பாதுகாப்புன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட விதத்தை சேர்ந்தவர்கள் அல்லது வழிகாட்டிகள் துணை இல்லாமல் இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறது ஒரு ஆபத்தானதாக இருக்கலாம். ஏனென்றால் ஒரு சுற்றி வர மெட்டைய பகுதிகளில் காடு இருக்குது, அதே போன்ற கூட லாவானை ஆறு ஓடி போகுது. அப்போ ஒரு நீர் காடு இப்படிப்பட்ட விடயங்களோட சார்ந்த ஒரு இடம் என்றபடியால் யானைகள் மற்றும் ஏனைய விலங்குகளினுடைய நடமாட்டம் இந்த பகுதிகளில் கூடுதலாக இருக்குது. ஆகவே இடத்தை பார்க்க வாரத்தில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். இதில் எங்களுக்கு வழிகாட்டியாக தில்லையனந்தன் இதில் கலந்து கொண்டு எங்களுக்கு இந்த இடங்கள் தொடர்பான ஒரு தெளிவுபடுத்தல்களை அதுக்குரிய வழிகளை காட்டிக்கொண்டு அந்த இடத்தை பார்க்குறதுக்குரிய முழுமையான ஒரு ஒத்துழைப்புகளையும் உதவிகளை செய்திருந்தார். அந்த வகையில் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய உச்சியை நாங்கள் அடைந்தோம்னு சொன்னால் அந்த உச்சியிலிருந்து மண்டல மாவட்டத்தில் காணப்படுகின்ற ஏனைய சில மலைகளையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக மட்டக்களப்பினுடைய மேற்கு பகுதியில் காணப்படுகின்ற கெவர்மலை, மற்றது தனிய குன்றாக காணப்படுகின்ற குடிமி மலை போன்றவற்றையும் ஓரளவுக்கு இதிலிருந்து பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்குது.
எங்களுக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று எங்களுக்கு கிரான் சந்தியிலிருந்து குடிமிமலை வீதியால் சென்று பின்னர் ஈரலக்குளம் பகுதிக்கு சென்று அங்கிருந்து லாவாடை பாலம், வனத்தியார பாலம்னு சொல்லுவாங்க. அந்த பாலத்து பகுதிக்கு போனால் அதுக்கு பக்கத்தால் ஒரு வழி இருக்குது, அதால் போய் சேரலாம். அல்லது செங்கலடியிலிருந்து போகிறதா இருந்தால் செங்கலடி, இலுப்பேடிச்சேனை ஜங்ஷன், மாவடியோடை, பிறகு எங்களுக்கு லாவாணை ஆற்று பாலத்துக்கு வர வழி. இப்போ அந்த இடத்தாலேயும் வந்து இன்னொரு வழி இருக்குது, அக்கரத்தவணைக்கு அந்த வழி. அப்போ அந்த பாதையாலேயும் நாங்கள் அந்த இடத்துக்கு போகலாம். இந்த பழிகளால் போகும்போது எங்களுக்கு போகிறது வெள்ள காலங்களில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே போல் யானைகள் நடமாட்டம் உள்ள காலப்பகுதிகளிலையும் இந்த பகுதிகளுக்கு போகிறத தவிர்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு அவசியமானதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த இடத்தை விட்டு ஒரு 12-12:30 மணி போல் இந்த இடத்தை விட்டு நாங்கள் பாதுகாப்பாக வெளியேறியிருந்தோம். உறவுகளே, இந்த வீடியோ வந்து உண்மையில் நீண்ட நேரமாக இருந்திருக்கும். சிலருக்கு அது ஒரு போராக இருந்திருக்கலாம். இருந்த போதிலும் இந்த இடங்களை எல்லாம் வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கும் அல்லது இந்த இடத்த வந்து போக முடியாத நிலையில் இருக்கின்ற பலருக்கும் காட்டுறதுக்காக நாங்கள் முழுமையாக காட்டியிருந்தோம். அப்போ கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு உங்களுக்கு சென்று வந்த ஒரு அனுபவத்தை இதனூடாக ஏற்படுத்த வேண்டுமென நினைத்திருந்தோம். அந்த வகையில் நீங்கள் அடுத்த கட்டமாக எந்த இடத்துக்கு சென்று உங்களுக்கு அந்த இடத்தை எங்களுடைய களப்பயணத்துக்கு கூட காட்டினால் சிறப்பாக இருக்கும் என எங்களுடைய இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கின்ற கருத்துப்பட்டியில் நீங்கள் கருத்திடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட மலைகள், குளங்கள், ஆறுகள், காடுகள் போன்ற விடயங்களையும் மற்றும் முக்கியமான மத வழிபாட்டு தலங்களை நாங்கள் அடுத்தடுத்து எங்களுடைய களப்பயணத்துக்கூடாக காட்ட இருக்கின்றோம். நன்றி உறவுகளே.